ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 2/2/2025 ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 11 மணிக்குள் நடைபெற இருக்கிறது. ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயக பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன. வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இடம் வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், மதுராந்தகம் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அனைவரும் வருக. ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக. இந்த துலா கணக்காரங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு பாத யாத்திரை போகிறது. 3ஆம் இடம் காவடி, 8ஆம் இடம் போகிறது, 12ஆம் இடம் பாத யாத்திரையாக போகிறது. ஒரு பாத யாத்திரை போனாவோ ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். 5ல் சனி இருக்கிறதுனால இவங்களுக்கு சொத்து கிடைக்கும், புதிய வாகன சேர்க்கை ஏற்படும், புதிய வீடு கட்டுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கான பரிகாரம் என்ன? இது ஒரு எளிமையான பரிகாரம். அப்படின்னா இவங்க இந்த 11ஆம் இடம், 7ஆம் இடம், 3ஆம் இடம் இதெல்லாம் இருந்தால் 3ஆம் இடம்னா துண்டுன்னு பேர். இப்போ துண்டு தானமாக கொடுத்தா, தனுசு ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய பழைய வீடு இருக்குது அப்படின்னா அதை இடித்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு அற்புத பரிகாரம். இவங்க 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ தொழில் ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும், தொழிலில் ஜெயிப்பாங்க. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஆர் கோபு ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஜோதிட சித்தரும் கூட. அவர்கிட்ட இந்த சனி பயிற்சியை பற்றின நிறைய தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். அடுத்ததா துலாம் ராசி அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி. இந்த துலாம் ராசிக்கு சனி பயிற்சி 6ல் வராரு. 6ஆம் இடம்ங்கிறது சனிக்கு ஒரு நல்ல இடம் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்கிறாங்க. பட் 6ஆம் இடம் நல்ல இடம் தான். ஆனால் 6ஆம் இடம்ங்கிறது வயிறு, கடன், இந்த மாதிரி நோய், எதிரி இதெல்லாம் சொல்கிறவர். சனி பகவான் நோய்க்கும் காரகன். ஸோ துளாராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது நோய், கடனில் மட்டும்தான். புதிய வழக்கில் ஈடுபடக்கூடாது. புதிய வழக்கில் ஈடுபட்டாங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஜெயிக்காது. ஒரு கம்ப்ளைண்ட் போனால் ஜெயிக்காது. மற்ற விஷயங்களில் இவங்களுக்கு ஜெயிக்கும். எப்பவுமே 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது கொஞ்சம் அவங்க கடன் சார்ந்த விஷயங்கள் வாங்காமல் இருக்கிறது தான் அதில் பரிகாரம். அதே மாதிரி 6ல் அவர் நேராக 8 பார்ப்பார், அதுக்கடுத்து 12 பார்ப்பார், அதுக்கப்புறம் 3 பார்ப்பார். அப்போ 3, 8, 12 இந்த ஸ்தானங்களை சனி பகவான் பார்க்குறாரு. இப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது செருப்புன்னு அதுக்கு சொன்னேன். பட் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது 12ஆம் இடம் ஒரு நீண்ட தூர யாத்திரை. அதாவது இந்த துலா கணக்காரங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு பாத யாத்திரை போகிறது. ஒரு பாத யாத்திரை போயிட்டு வந்தாங்கன்னா பாருங்க, 3ஆம் இடம் காவடி, 8ஆம் இடம் போகிறது, 12ஆம் இடம் பாத யாத்திரையாக போகிறது. ஒரு முருகன் கோயிலுக்கு ஒரு பாத யாத்திரை போனாலோ அல்லது எந்த கோயிலுக்கு ஒரு பாத யாத்திரை போனாவோ ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். சார் ரொம்பலாம் என்னால் முடியாது சார், கஷ்டம் சார், வயசாகுது சார்னா ஒரு சின்ன மலை இருக்குது, கீழே இருந்து படிக்கட்டில் மேலே ஏறி போகலாம். அப்படி இல்லை சார் அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டி நிறுத்திட்டு பாத யாத்திரையாக நினச்சி போயிடலாம். இது ரொம்ப கொஞ்சம் தூரம் நடக்கணும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாவது நடக்கணும். துலா கணக்காரங்க கொஞ்சமாவது நடக்கணும். சரி வயசாயிருச்சு சார் என்ன சார் பண்ணலான்னா ரொம்ப எளிமை, போர்வை தானம் பண்ணால் மிகச்சிறந்த வாய்ப்புகள் கிடைச்சிரும். போர்வை அப்படியே போத்தி படுக்கிறாங்க. ஒரு வயதானவர்களுக்கு, சனினாவே வயதானவர், நீங்கள் போர்வை தானம் பண்ணால் மிகச்சிறந்த வாய்ப்புகள் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக நடக்கும். ஓகே சார். விருச்சிக ராசி அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமையும்? விருச்சிக ராசிக்கு இப்போ 5ல் சனி பகவான் வர்றார்.
அப்போ 5லிருந்து அவர் நேராக 7ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கடுத்து 11ஆம் இடத்தை அவர் பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு யோகமான டைம். ஏன்னா 3 4 5ல் வர்றது ஒரு யோகமான ஒரு அமைப்பு. அப்போது சொத்து சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு சீட்டு போடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சி ஷேர் மார்க்கெட்டு ஸ்தானமான ரிஷபம் தான் காளை. அப்போ காளை எப்படி இருக்குது, கரடி எப்படி இருக்குன்னு தான் ஷேர் மார்க்கெட்டோட இது. சனி பகவான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் வீடான ரிஷபத்தை பார்க்கறதுனால, அது குரு வீட்டிலேருந்தே பார்க்கறதுனால பொதுவாகவே இந்த 2.5 வருஷம் ஸ்லோவாக தான் இந்த பங்குகள்லாம் மூமெண்ட் ஆகும். ரொம்ப ஸ்பீடாக ஆகாது, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் ஆகிட்டுருக்கும். அதுலேயும் குறிப்பாக விருச்சிகத்துக்கு 5ஆம் இடத்துக்கு சனி போகிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது ஷேர் மார்க்கெட்டில். இவங்க வாங்கி போட்டால் லாங் டைம் 10 வருஷம் வாங்கி போட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஷார்ட் டைம் பண்ணணும், கமாடிட்டி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான் வரும். அதே சமயம் 5ல் சனி இருக்கிறதுனால இவங்களுக்கு சொத்து கிடைக்கும், புதிய வாகன சேர்க்கை ஏற்படும், 2 வீலர் மாற்றுவாங்க, 4 வீலர் மாற்றுவாங்க, புதிய வீடு கட்டுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் இடத்தையே சனி பார்க்குறதுனால லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதில் கண்டம்னு பார்த்தா இவங்களும் மனைவி சார்ந்த விஷயங்களில், கூட்டாளி சார்ந்த விஷயங்களில், 2வது குழந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசி நேயர்களுக்கான பரிகாரம் என்ன? சரி, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக நல்ல இடத்துல தான் வந்திருக்காரு. இது வந்து பெரிய அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான இடத்துல இல்லை. ஸோ ஒரு நல்ல இடத்துல தான் அவர் வந்திருக்கிறாரு. இதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த 11ஆம் இடம், 7ஆம் இடம், 3ஆம் இடம் இதெல்லாம் இருந்தால், 3ஆம் இடம்னா துண்டுன்னு பேர். இப்போ துண்டு தானமாக கொடுத்தா, துண்டு அதை தானமாக கொடுத்தா ரொம்ப நல்லது. இது 2ஆம் இடத்துக்கே வர்றாரு. 3ஆம் அதிபதி 2ஆம் அந்த பார்வையை பார்க்குறாரு. இந்த 3ஆம் அதிபதி தான் 5க்கு போகிறார். குழந்தைங்களுக்கு துண்டு இதை கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இயற்கையாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பேனா, பென்சில், நோட்டு இதை தானம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டங்கள், இந்த சனி பயிற்சி அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சிக ராசியை தொடர்ந்து அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய போகுது? இந்த சனி பயிற்சி தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல வருது. பொதுவாக வந்து 2க்கும் 3க்கும் 4ல் இருந்து 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அந்த தனுசு ராசியவே பார்க்குறாரு. இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் அடுத்த ராகுவும் இந்த சந்திரனை பார்ப்பார். ஸோ கொஞ்சம் தனுசுக்கு தான் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் சின்ன சின்ன உடல் ரீதியான, மன ரீதியான அழுத்தங்கள் வரும். 4ல் சனி இருக்கும்போது மனக்கவலைகள் வரும். சனி வந்து ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடத்துல ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 4ல் வந்து சனி வந்தால் 4ஆம் இடம் தான் நம்ம மனசு. அப்போ தனுசு ராசிக்கு 4ல் வரும்போது மனக்கவலைகளை கொஞ்சம் கொடுப்பார். நோய் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சர்க்கரை நோய் பிரச்சனையாகிறதோ, சர்க்கரை நோய் புதுசாக கண்டுபிடிக்கிறதோ, அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் கொடுத்த பணம் வராமல் இழுத்தடிக்கிறதோ, தேவையில்லாத வழக்குகள் வர்றதோ, அல்லது இடமாற்றங்களில் நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் போகிறதோ, சொத்துக்காக ஒரு சொத்தை இடித்து கட்ட வேண்டிய, பழைய சொத்து இருந்தால் இடித்து கட்டினாவே இதுக்கு பரிகாரம். இப்போ வந்து இந்த தனுசு ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய பழைய வீடு இருக்குது அப்படின்னா அதை இடித்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு அற்புத பரிகாரம். வேறு எதுவுமே தேவையில்லை. பழைய வீடு இருக்குது, அதில் வந்து எனக்கு வந்து இந்த வீடு பிடிக்கல அப்படின்னா அந்த போர்ஷனை இடிச்சுட்டு புதுசாக கட்டினீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, அற்புதமாக நடக்கும், ரொம்ப அற்புதமாக நடக்கும். ஆனால் இவங்க 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. ஸோ தொழில் ரீதியில் ஒரு நல்ல மாற்றங்கள் இவங்களுக்கு கிடைக்கும், தொழிலில் ஜெயிப்பாங்க. பட் 4ஆம் இடங்கிறத மனக்கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சனி பகவான் 4க்கு போகும்போது இவங்க பண்ண வேண்டியது தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாவே போதும். தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. சார் எனக்கு தாய் இல்லை அப்படின்னா, இந்த தாய்மார்கள் எத்தனையோ உங்கள் தாய் அளவுக்கு யாரோ அனாதாசங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதேனும் நீங்கள் உணவு கொடுத்தா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னாவே தனுசு ராசி அற்புதமாக ஜெயிக்கும். தாயார் இல்லைன்னா பெண்களாக இருந்தாலும் அல்லது ஆண்களாக இருந்தாலும் அவங்க மாமியார் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவங்க மாமியார் ஆசீர்வாதம் பண்ணாலும் கட்டாயம் தனுசு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு 100% உண்டு.
ஓகே சார். அடுத்ததாக மகரம் ராசி அவர்களுக்கு இந்த சனி பயிற்சியில எப்படி அமைய போகுது சார்? மகரம், இப்போ மகரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போது 7லேருந்து விலகி போகிறாரு, 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ இவங்களுக்கு ஒரு பொற்காலம் தான் நம்ம சொல்லணும். ஓரளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு. 3லேருந்து 5 பார்ப்பாரு. இந்த 5 பார்க்கும்போதெல்லாம் இந்த புதிய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்காரங்க பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகே. புதுசாக இந்த குழந்தை பிறக்கிறது அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். அதே சமயம் அந்த மகரத்துக்கு 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த சனி பகவான் வந்து மகரத்துக்கு ஓரளவு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தையும் பார்ப்பார், 9ஆம் இடத்தையும் பார்ப்பார், 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொதுவாக அது பாத யாத்திரை, இவங்க போகிறது 5, 9. 5, 9ங்கிறது இந்த குழந்தைங்க அல்லது வயசானவங்க, தந்தை, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க தன்னோட குழந்தையோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். இப்போ குழந்தை வந்து கேட்குது, அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் உடனே என்ன பண்ணணும்? வாங்கி கொடுக்கணும். அதுவே இதுக்கு பரிகாரம். அதை விட்டால் இப்போ ஒரு பெண் இருக்காங்க, அவங்க வந்து வீட்டு பெண் வந்து அப்பா எனக்கு வந்து ஒரு கம்மல் வாங்கி கொடுங்க, ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அவங்க குழந்தைகள் கேட்குறதையும் தன் தந்தை கேட்குறதையும் மறுக்காம இந்த மகர ராசிக்காரங்க பண்ணினாவே, அல்லது தன் குருநாதர்கிட்ட, இது வந்து குருநாதர்கிட்ட போக வேண்டிய காலம். நீங்கள் யாரோ ஒரு குருநாதர் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க, அந்த குருநாதர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம், அந்த குருநாதர் காலை பிடிச்சிங்கனாவே, ஏன்னா 5, 9, 12 குருநாதர் காலை பிடிச்சாவே அல்லது தந்தையின் காலை பிடிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இந்த மகரத்துக்கு இந்த டைம் அதிர்ஷ்டமான காலம், அதிர்ஷ்டம் அருமையாக வரும். ஓகே சார். மகரத்திற்கு அடுத்து கும்பராசி அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய போகுது? கும்பராசிக்கு 2ல் சனி பகவான் வராரு. இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்தார், கொஞ்சம் உடம்பு ரீதியில் கஷ்டங்கள்லாம் பட்டாங்க. இப்போ அடுத்து 2க்கு போகும்போது கண் சார்ந்த பாதிப்புகளையும் கொஞ்சம் இதை பல்லு சார்ந்த பாதிப்புகளை கொடுப்பாங்க. பட் 2ல் சனி பகவான் இருக்கிறது வருமானத்தை கூட்டும். இதுமாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு வருமானம் என்னாகும், கொஞ்சம் அதிகமாக. பொதுவாகவே 2ல் சனி இருந்தால், ஜாதகத்தில் இருந்தால் அவங்க வந்து வசதி வெல் டுடுவாக இருக்கிறவங்க. டாட்டா ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது. நம்ம திருபாய் அம்பானி ஜாதகத்தில் 2ல் சனி தான் இருக்குது. 2ல் சனி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல தான் கடைசியில் முதல்ல போகிறான்னா கூட பின்னாடி உயர்வாங்க. அது மாதிரி இப்போ இந்த கோச்சாரத்தில் இவங்களுக்கு 2ல் வந்துக்கூடிய சனியானது இவங்களுக்கு ஒரு நல்ல வருமான வாய்ப்புகளை கொடுக்கும். 2லேருந்து 4 பார்க்குறாரு. இவங்களுமே வந்து ஏதாவது புதிய சொத்துக்கள் வாங்கி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்க்க மாதிரி ஒரு வாய்ப்புகள் இங்கே வரும். 4ஆம் இடமான கல்விக்காக செலவு பண்ணுவாங்க. கல்விக்காக, வீட்டில் கல்விக்காக செலவு பண்ணுறது. தாயாரோட உடல் நலம் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். தாயாருக்கு ஏதேனும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இல்லை தந்தையின் உயிர், 4ஆம் இடங்கிறது தாய் மட்டும் இல்லை, தந்தையோட உயிர் ஸ்தானமும் கூட. அதனால் 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 8ஆம் பார்வையாக இது 8ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக. அப்போ 8ஆம் இடம்ங்கிறது இவங்களுக்கு ஒரு ஆயுள் ஸ்தானம். ஸோ வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இருக்கணும். இது ரொம்ப சிரமமே இல்லாத பரிகாரம் இதுக்கு இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு உறவினர் இறந்துட்டாருன்னா இப்போ 8 பார்க்குறாரு, 11 பார்க்குறாரு. அப்போ ரொம்ப எளிமை. ஏதோ ஒரு உறவினர் இறந்துட்டாருன்னா சுடுகாட்டுக்கு கடைசி வரைக்கும் போய் உங்களை அடக்கம் பண்ணிட்டு வந்தாவே போதும். இடையில போய் சும்மா வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வராமல் கடைசி வரைக்கும் அந்த பரியல் கிரவுண்ட் வரைக்கும் போய் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தாவே. எப்பவுமே இந்த அஷ்டம சனி நடக்கிறவங்களும், அஷ்டமத்தை சனி 8ஆம் இடத்தை சனி பார்க்குறவங்களும் அந்த டைம்களில் 8ஆம் இடங்கிறது மரணம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு அவங்க கடைசியாக அந்த எரிய விட்டுறாங்கன்னா அது வரைக்கும் இருந்துட்டு வர்றது. இல்லைன்னா கடைசி டைமில் கூட அந்த அங்கே போயிட்டு அந்த எரிய விட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதையை பண்ணிட்டு வந்தாங்கன்னாவே மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடியவங்க, அஷ்டமச்சனி நடக்கக்கூடியவங்கெல்லாம் போகமார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளையற்றெண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே அப்படின்னு திருநள்ளாரோட பச்சை பதிகத்தை படித்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது, நல்லா இருப்பாங்க. இந்த ஸ்லோகத்தை எத்தனை தடவை? ஒரே ஒரு டைம் சொன்ன. நீங்கள் 10 தடவை சொல்கிறது உங்கள் விருப்பம்.
இந்த பச்சை பதிகம்ங்கிறது இந்த திருநள்ளாறு பதிகம். ம். இது வந்து ரொம்ப எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு பதிகம். ஓகே இதை பண்ணால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்லோகமும் சனிக்கிழமை அன்னைக்கு டெய்லி சொல்லலாம். டெய்லியும் கூட சொல்லலாம். டெய்லி சொல்ல சொல்ல கும்பம் மட்டும் இல்லை, சிம்மமும் இதை சொல்லலாம். ஓகே. 8ஆம் இடத்தை பார்க்குறவங்க கட்டாயம் சொல்லலாம். அஷ்டம சனிக்காரங்களும் இதை சொல்லலாம். ஓகே. ஸோ இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமையும்? பொதுவாக இப்போ மீனத்தை பிடிக்க போகிறார். ஆமாம், ஜென்மச்சனி கஷ்டம். ஆமாம், மீனம் இப்போ ஸ்லோவாகும். சந்திரனோட சனி வர்ற காலம். சந்திரனை சனி ஸ்லோப்படுத்துகிறார். ஒரு கெட்டியான ஒரு காப்பி டிகாசனில் பால் வந்து கொஞ்சம் கம்மியாக கலந்த மாதிரி ஆயிடும். சந்திரன்னா பால், சனினா நல்ல கெட்டியான டிகாசன். கொண்டு போனால் எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு சர்க்கரை வேணும். அது ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். இவங்க தாங்க மலை பிரதேசங்களுக்கு டூர் போகணும். ஓகே. மலை பிரதேசங்களுக்கு டூர் ஊட்டி போக சொல்லுங்கள். ஓகே. ஊட்டி போகலாம், கொடைக்கானல் போகலாம். இந்த மாதிரி மலை இதில் பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு போகணுங்க. ஓகே. என்னன்னா இவங்களுக்கு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடம்ங்கிறது மேசம். அந்த மேசத்தில் இருக்கிற அஸ்வினிக்கு உண்டான மலை கொல்லிமலை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை. அந்த கொல்லிமலையில் இருக்கிற அரப்பளீஸ்வரர் கோவில் இவங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு கொல்லிமலையில் இருக்கிற அரப்பளீஸ்வரர் கோயில் அஸ்வினி நட்சத்திர கோயில். 14 சித்தர்களும் தவம் பண்ண இடம். ஸோ அங்கே போய் இவங்க வந்து அந்த வழிபாட்டை சும்மா சாதாரணமாக அந்த கோயிலுக்கு போய் எண்ணெய் கொடுத்து வழிபட்டு வந்தாவே மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அது முடியாது சார், அவ்வளோ தூரம் போக முடியாது சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு டெய்லி காலையில் எந்திரிச்சு ஏதேனும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரவுண்டை ஒரே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தால் போதும். கிரவுண்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ சனிங்கிறது ஒரு சோம்பலுக்கு உண்டானவர். அவர் அங்கே போகும்போது சந்திரனோட போகும்போது மனசு சோம்பலாகும். அப்போ மனசு சோம்பலாகக்கூடாங்கிறது கொஞ்சம் எக்ஸசைஸ்கள், அவங்களுடைய உடம்பை இயக்கிறது, அது பண்ணால் கட்டாயம் ரெடி ஆகும். இல்லை சார் அது முடியாது, அதுவும் முடியாது சார். அப்போ உங்கள் வீட்டை நீங்கள் பெருக்குங்கள். நீங்களே பெருக்குங்க, வீட்டு வேலையை செய்யுங்க. காலையில் எந்திரிச்சோன்னு செய்யுங்க. காலையில் நேரமாக எந்திரிக்கிறத பண்ணுங்க. இந்த ஜென்மச்சனி வரவங்க எல்லாருமே செய்யவே மாட்டாங்க. 8 மணி 9 மணி அது வரைக்கும் அவங்க 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த 8 மணி வரைக்கும் மீனராசி தூங்கும். அதை செய்யாதீங்க. நேரமாக எந்திரிங்க, உங்கள் வேலையை ஏனிங்க பாருங்க. எறும்புக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தர் பார்க்குறீங்க மேடம், இப்போ நீங்கள் ஒருத்தர் போய் பார்க்குறீங்க, அவர் ஒரு தப்பானவராக இருந்தால் அந்த தப்பான நோக்கம் உங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சமாவது வருமா வராதா? வருமா வராதா? இப்போ நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் பாருங்க. இந்த மீனராசிக்காரங்க கொஞ்சோண்டு அரிசி மாவை அரைச்சி டெய்லி எறும்புக்கு போடணும். என்ன காரணம் சார்? இப்போ எறும்பு எவ்வளோ ஸ்பீடாக போகுது? சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு வரிசையாக இருக்கா? ஒரு ஒழுக்கம் இருக்கா எறும்புகிட்ட? அந்த ஒழுக்கம் நம்ம மனிதர்கள்ட்ட இருக்குதா? இந்த ஜென்மச்சனி வந்தால் இந்த ஒழுக்கம் போயிடும். இப்போ எறும்பை பார்த்துக்கிட்டே இருந்தா இது மாதிரி காலைல எந்திரிக்கணும், ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிற எண்ணம் டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த எண்ணம் வருமா வராதா? வரும். எஸ் ஆர் நோ? கண்டிப்பாக. இதில் சந்திரன்கிறது அரிசி, சனிங்கிறது தானம் எறும்பு போட்டிங்கன்னா அதுவும் பரிகாரமாக மாறி இந்த மீனராசிக்காரங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். வருகிற மார்ச்சில் சனி பயிற்சி வரப்போது 12 ராசியும் நம்ம என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் நம்ம சனியுடைய பார்வையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்நேரம் திருநள்ளாறுக்கெல்லாம் டிக்கெட் போட்டுருப்பாங்க. இல்லை, எல்லாருமே திருநள்ளாறு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லா மக்கள் எல்லாம் ஒன்று கவனிங்க. திருநள்ளாறு இப்போ நீங்கள் ஒரு கோயில் அப்படின்னா ஒரு அப்படியே படையெடுத்து லட்சக்கணக்கில் போகிறாங்க, தேவையில்லைங்க. இங்கே இப்போ நீங்கள் சென்னையில் தண்டீஸ்வரம்ங்கிற இடம், வேளச்சேரியில் தண்டீஸ்வரர் கோயில், அது சனி பகவானுக்குரிய யமனுக்குரிய ஸ்தலம். ஸோ அங்கே போனாலும் சனி பகவானுடைய தன்மை மாறும். அஷ்டம சனி இருக்கிறவங்க தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு, இப்போ சிம்மராசிக்காரங்க தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் ஏதோ உங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற பைரவர் வழிபட்டால் போதும். என்ன காரணம்னா
இந்த சனி பகவானுடைய குரு பைரவர், ம். சனி பகவானுடைய குரு. குரு பைரவர். அப்போ கட்டாயம் அவங்க வந்து தேய்பிரை அஷ்டமியில, தேய்பிரைனா எதுக்காக, தன்னுடைய கஷ்டங்கள் நீங்கணுங்கிறதுக்காக தேய்பிரை. அஷ்டமினா 8, ஓகே. 8ஆம் எண் சனி பகவானுக்கு உரியது. ஸோ அஷ்டமி சனிங்கிறவங்க தேய்பிரை அஷ்டமியில உங்க பக்கத்துல இருக்கிற பைரவர்கிட்ட போனா போதும். ஓகே. சார் அதுவுமே முடியாது, நாய்க்கு பிஸ்கட் போடு. ஓகே. பைரவருடைய கால பைரவர் தான். கால பைரவர் தான் அது. நான் அதாவது காலபைரவருடைய வாகனம் நாய், காலபைரவர் நாய் இல்லை. அது எல்லாரும் தப்பு அந்த மாதிரி சொல்லி தோஷங்களை ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, காலபைரவருடைய வாகனம் நாய், அதுக்கு போட்டாலும் சரியா இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போதும். எல்லாருமே திருநள்ளாறு தான் போகணும், எல்லாருமே திருக்கொள்ளிக்காடு தான் போகணும். எல்லாம் இப்போ பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும். இப்போ சனி வந்தது நீர் வீடுங்கிறதுனால நீர் சார்ந்த ஸ்தலங்களுக்கு போகலாம். ஆனால் உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயில் இருக்கிற சனி பகவானை நீங்கள் வழிபட்ட, சிவனை வழிபட்டுட்டு போய் சனி பகவானை வழிபட்டாவே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ஓகே சார், மிக்க நன்றி. நிறைய தெளிவான விளக்கங்களும் அதற்கான பரிகாரங்களும் ரொம்ப தெளிவாக கொடுத்திருந்தீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.